Good evening students. The last class in chapter 6 we saw control structures, the three types of control structures, that is sequential statements, alternative or branching statements. In alternative or branching statement, simple if statement, if else statement and if elif statement. Today we will see the third type of control structures is iteration or looping constructs. Iteration or looping constructs. Iteration or loop are used in situation when the user need to execute a block of code several of times or till the condition is satisfied. இந்த ஐட்ரேஷன் ஆர் லூப்பை எந்த சிச்சுவேஷனில் யூஸர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோடை செவரல் டைம்ஸு, அதாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப அந்த பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் ஐட்ரேஷன் ஆர் லூப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். A loop statement allows to execute a statement or group of statements multiple times. Loop statement ஒன் ஸ்டேட்மெண்ட்டையோ ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸையோ மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அலோவ் பண்ணுது. The following flowchart illustrates how looping construct gets executed. ஸோ இந்த flowchartல எப்படி looping construct execute ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும், கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப் டு ஸ்டேட்மெண்ட் 10 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எகெயின் கண்டிஷனை செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எகெயின் கண்டிஷனை செக் பண்ணும். ஸோ எது வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணும், கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும், எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப் டு ஸ்டேட்மெண்ட் 10 எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிடும். பண்ணி முடிச்சுட்டு எங்கே வரும், லூப்புக்கு அப்புறம் இருக்கக்கூடிய, அதாவது அந்த லூப்பில் எல்ஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும். பைத்தான் ப்ரொவைட்ஸ் 2 types of looping constructs. They are while loop and for loop. First, while loop. The syntax of while loop in Python has the following syntax. While loop நுடைய syntax பார்க்கலாம். While condition colon statements block 1 within square brackets else colon statements block 2. whileங்கிறது கீவேர்டு, கண்டிஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன், கோலன் அப்படிங்கிறது கம்பல்சரி கொடுக்கணும், ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1. ஸோ அந்த பாடியில் நம்ம எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு பிளாக்காக கொடுக்குறோம். அண்ட் தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்மளுக்கு எல்ஸு கோலன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2 இருக்குது இல்லையா. இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷனல். எல்ஸுங்கிற போர்ஷன் ஆப்ஷனல். ஆப்ஷனல்னால் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமையும் விடலாம். அப்போ அந்த எல்ஸுங்கிற போர்ஷன் கொடுத்தோம்னா அந்த எல்ஸ் கொடுத்துட்டு கீவேர்டை கொடுத்துட்டு கோலன் கொடுத்து ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இது எப்படி இந்த சின்டாக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு while இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணும். எது வரைக்கும், கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் ரிப்பீட்டடாக ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2 எக்ஸிக்யூட் பண்ணும். The flowchart illustrates while loop execution. ஸோ இந்த flowchart while loopனுடைய எக்ஸிக்யூஷன் நம்மளுக்கு illustrate பண்ணுது. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும், என்ட்ரு ஆகிட்டு கண்டிஷனை செக் பண்ணும். இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ, கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா கண்டிஷனல் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷனல் கோட் மீன்ஸ் சின்டாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1. conditional code is nothing but here statements block 1. இப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கண்டிஷனல் கோடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எகெயின் கண்டிஷனை செக் பண்ணுது. மறுபடியும் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கண்டிஷனல் கோடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ரிப்பீட்டடாக எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இல்லை எல்ஸ் கொடுத்துருந்தோம்னா எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 2 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். In the while loop, the condition is any valid boolean expression returning true or false. while loopல இருக்கக்கூடிய கண்டிஷன்
இந்த ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூவை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். த எல்ஸ் பார்ட் ஆஃப் while இஸ் ஆப்ஷனல் பார்ட் ஆஃப் while. எல்ஸுங்கிற பார்ட் வந்து பார்த்தோம், சின்டாக்ஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த எல்ஸுங்கிற பார்ட் வந்து ஆப்ஷனல், கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமே விடலாம். த ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 இஸ் கெப்ட் எக்ஸிக்யூட்டட் டில் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1 எது வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும். If the else part is written, it is executed when the condition is tested false. நம்ம else part எழுதியிருந்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமில் இது வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும்போது. ரீகால் while loop belongs to entry check loop type. ஸோ நம்ம லாஸ்ட் இயரே படிச்சிருக்கிறோம் C++ல் whileங்கிறது என்ட்ரி செக் லூப்புன்னு படிச்சிருக்கிறோம். என்ட்ரி செக் லூப்னா என்ன, கண்டிஷன் வந்து பாடி ஆஃப் த லூப்னுடைய ஸ்டார்டிங்லேயே இருந்ததுன்னா அது என்ட்ரி செக். எக்ஸிட் செக்குன்னு ஒன்று படித்தோம், அது எப்படி இருக்கும், கண்டிஷன் வந்து பாடி ஆஃப் த லூப்னுடைய எண்டில் இருந்ததுன்னா எக்ஸிட் செக். இப்போ while லூப்பில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷன் எங்கே இருக்குது, பாடி ஆஃப் த லூப்னுடைய ஸ்டார்டிங்லேயே இருக்குது, அதனால தான் என்ட்ரி செக்குன்னு சொல்கிறோம். தட் இஸ் இட் not executed even once if the condition is tested false in the beginning. அதாவது while லூப்பில் வந்து கண்டிஷன் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாடி ஆஃப் த லூப்பை ஒரு டைம் கூட எக்ஸிக்யூட் பண்ணாது. ஆனால் எக்ஸிட் செக்கில் பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் கண்டிஷனையே செக் பண்ணும். அப்போ ஒரு டைமாவது பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆயிரும், எதில், எக்ஸிட் செக்கில். ஆனால் என்ட்ரி செக்கில் கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் பாடி ஆஃப் த லூப்பையே எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸாம்பிள் 6.6 ப்ரோக்ராம் டு illustrate the use of while loop to print all numbers from 10 to 15. எக்ஸாம்பிள் 6.6 ப்ரோக்ராமில் while loop யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, 10 to 15 இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் I ஈக்குவல் டு 10. ஐங்கிற வேரியபிளுக்கு என்ன இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, 10. பக்கத்துலேயே பாருங்கள், ஹேஷ் இனிஷியலைசிங் பார்ட் ஆஃப் த கண்ட்ரோல் வேரியபிள். எதையே நம்ம லூப்பில் கண்ட்ரோல் வேரியபிள்னு சொல்கிறோம், கண்டிஷனில் லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கக்கூடிய வேரியபிளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கண்ட்ரோல் வேரியபிள் ஆர் கண்டிஷன் வேரியபிள்னு சொல்லுவோம். லூப்பில் கண்டிஷன் செக் பண்ணுறோம் இல்லையா, அந்த கண்டிஷன் செக் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது, ரைட் சைடில் ஒன்று இருக்குது. அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் A<B இருக்குதுன்னா ஏங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்குது, பிங்கிறது ரைட் சைடில் இருக்குது, ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கு. அப்போ அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த வேரியபிளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கண்ட்ரோல் வேரியபிள் ஆர் கண்டிஷன் வேரியபிள்னு சொல்கிறோம். அப்போ இங்கே இந்த கண்ட்ரோல் வேரியபிளுக்கு இனிஷியல் வேல்யூ என்னென்னு கொடுத்துட்டாங்க, 10. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா while I is less than or equal to 15. இதில் whileங்கிறது கீவேர்டு, I is less than or equal to 15 அப்படிங்கிறது என்னது, கண்டிஷன். இந்த கண்டிஷனில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறது ரிலேஷனல் ஆப்ரேட்டர், அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐயத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம், கண்ட்ரோல் வேரியபிள் ஆர் கண்டிஷன் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கண்டிஷனை செக் பண்ணும். ஐனுடைய வேல்யூ என்னது, 10. 10 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15, கண்டிஷன் ட்ரூ. அப்போது while இருக்கக்கூடிய அந்த பாடி எது, ஃபஸ்ட்டு என்னது, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, ஐனுடைய வேல்யூ என்னது, 10. 10 பிரிண்ட் பண்ணிவிட்டு end ஈக்குவல் டு \t. \tங்கிறது எஸ்கேப் சீக்வன்ஸு. \tன்னா எவ்வளோ ஸ்பேசஸ் நம்மளுக்கு விடும், 5 ஸ்பேசஸ் விட்டுரும். 5 ஸ்பேசஸ் விட்டுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது, I ஈக்குவல் டு I+1. ஐனுடைய வேல்யூ என்னது, 10. 10 + 1 11 ஆயிரும். மறுபடியும் எகைன் கண்டிஷனை செக் பண்ணும். லூப்புனாவே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் கண்டிஷனை செக் பண்ணுது. ஐனுடைய வேல்யூ இப்போ என்னது, 11. 11 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15, எஸ். மறுபடியும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஐயில் என்ன இருக்குது, 11. \tனா 5 ஸ்பேசஸ் விட்டுரும். இப்போ I ஈக்குவல் டு I+1. 11 + 1 12 ஆயிரும். கண்டிஷனை செக் பண்ணும். 12 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15, எஸ். ஐயை பிரிண்ட் பண்ணி 12ன்னு பிரிண்ட் பண்ணிடும். 5 ஸ்பேசஸ் விடும். 12 + 1 என்ன ஆயிரும், 13. 13 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15, எஸ். 13 பிரிண்ட் பண்ணிடும். 5 ஸ்பேசஸ் விடும். 13 + 1 என்ன ஆயிரும், 14 ஆகும். 14 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15, எஸ். 14 பிரிண்ட் பண்ணிடும். 5 ஸ்பேசஸ் விடும். 14 + 1 15 ஆகும். 15 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15, எஸ். 15
பிரிண்ட் பண்ணிவிட்டு 5 ஸ்பேசஸ் விடும். 15 + 1 என்ன ஆயிரும்? 16 ஆயிரும் ஐனுடைய வேல்யூ. கண்டிஷனை செக் பண்ணுது. 16 is less than or equal to 15. கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ லூப்பை விட்டு கண்ட்ரோல் என்ன ஆயிரும்? உனக்கு குவிட் ஆயிரும். இப்போ கிடச்ச அவுட்புட் என்ன? 10, 11, 12, 13, 14, 15. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா கண்டிஷ்னல் ஆர் கண்ட்ரோல் வேரியபிளுக்கு இனிஷியல் வேல்யூ கொடுக்கறது. செகண்டில் பார்த்தோம்னா கண்டிஷனை செக் பண்ணுறது. தேர்ட் பார்த்தோன்னா அந்த பிரிண்ட்டு i = i+1. அது ரெண்டுமே என்னது? ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1. அதில் i = i+1 அப்படிங்கிறது கண்ட்ரோல் வேரியபிளை நம்ம அப்டேட் பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்டேட் இஸ் நத்திங் பட் இன்க்ரிமெண்ட். அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். நோட்டில் இருக்கிறது பாருங்கள். That the control variable is I, which is initialized to 10. The condition is tested I less than or equal to 15. If true value of I gets printed, then the control variable I gets updated as I equal to i+1. Bracketல this can also be written as I plus equal to 1 using shorthand assignment operator. அதாவது கண்ட்ரோல் வேரியபிளுங்கிறது i, அதுக்கு இனிஷியல் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? 10. கண்டிஷனை செக் பண்ணுது i less than or equal to 15. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ஐனுடைய வேல்யூ பிரிண்ட் ஆகிட்டு ஐனுடைய வேல்யூவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோமா i = i+1. அதை ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எழுதலாம். எப்படி? i plus equal to 1ன்னு எழுதலாம். when i becomes 16, எது வரைக்கும் இது வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகும்? 10லிருந்து ஐனுடைய வேல்யூ 15 வர வரைக்கும். இப்போ ஐனுடைய வேல்யூ 16 வந்துருச்சு அப்படின்னா த கண்டிஷன் இஸ் டெஸ்டட் ஃபால்ஸ். கண்டிஷன் என்ன ஆயிரும்? நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆன உடனே என்ன ஆகும்? திஸ் வில் டெர்மினேட் த லூப். ஆட்டோமேட்டிக்காக லூப்பை விட்டு டெர்மினேட் ஆயிரும். செகண்ட் நோட்டில் பாருங்கள். print can have end sep as parameters. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எண்டுங்கிற பெராமீட்டரை யூஸ் பண்ணலாம், செப் அப்படிங்கிற பெராமீட்டரை யூஸ் பண்ணலாம். எண்ட் பெராமீட்டர் கேன் பி யூஸ்ட் வென் வி நீட் டு கிவ் எனி எஸ்கேப் சீக்வன்சஸ் லைக் \t ஃபார் டேப், \n ஃபார் நியூ லைன் அண்ட் ஸோ ஆன். எண்டுங்கிற பெராமீட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? எஸ்கேப் சீக்வன்சஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். எந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்சஸ்? \t, \n. \tங்கிறது ஹரிசாண்டல் டேப் 5 ஸ்பேசஸ் விடும். \nங்கிறது நியூ லைன். அப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எஸ்கேப் சீக்வன்சஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா எண்டுங்கிற பெராமீட்டர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி செப்புங்கிற ஒரு பெராமீட்டர் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தோம்னா செப் ஆஸ் பெராமீட்டர் கேன் பி யூஸ்டு டு ஸ்பெசிஃபை எனி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லைக் கமா, செமிகோலன் ஆஸ் அ செப்பரேட்டர் பிட்வீன் வேல்யூஸ். 2 வேல்யூஸ்க்கு நடுவில் நமக்கு செமிகோலனோ கமாவோ வரும்னு நினச்சோம்னா செப்புங்கிற பெராமீட்டரை நம்ம எதில் யூஸ் பண்ணிக்கலாம்? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். Recall the concept which you have learnt in previous chapter about the formatting options in print. Recall பண்ணிங்க. லாஸ்ட் சாப்டரில் பிரிண்ட்டில் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் படித்தோம் இல்லையா? அதை ரீகால் பண்ணி பார்த்துக்குங்க. அதாவது பிரிண்ட்டில் வந்து நம்ம 2 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். எண்ட் ஒன்று, செப் ஒன்று. எண்டுங்கிற பேராமீட்டரை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எஸ்கேப் சீக்வன்சஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம். செப் அப்படிங்கிற பேராமீட்டரை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? 2 வேல்யூஸ்க்கு பிட்வீனில் என்ன கொடுக்கறதுக்கு? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்கறதுக்கு, கமா, செமிகோலன் அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம செப்புங்கிற பேராமீட்டரை யூஸ் பண்ணுறோம். Following is an example for using else part within while loop. ஸோ நீ வரக்கூடிய அந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா அந்த while loopல else part யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.7 ப்ரோக்ராம் டு illustrate the use of while loop with else part. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 6.6ல் பார்த்த அதே சேம் ப்ரோக்ராம் தான். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? else part கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் i = 10. ஐங்கிறது கண்ட்ரோல் வேரியபிள், அதனுடைய இனிஷியல் வேல்யூ 10. while I less than or equal to 15. ஸோ கண்டிஷனை செக் பண்ணுது. ஐனுடைய வேல்யூ 10. 10 is less than or equal to 15. கண்டிஷன் ட்ரூ. அப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக்குள்ளே வரும். ஸோ அதில் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று ஐனுடைய வேல்யூ அப்டேட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டு. பிரிண்ட்டில் ஐ இருக்கா? கண்டிஷன் ட்ரூவா? ஐனுடைய வேல்யூ என்னது? 10ன்னு பிரிண்ட் ஆயிருமா? end equal to \t. \tங்கிறது எஸ்கேப் சீக்வன்ஸ், அது யூஸ் பண்ணுறதுக்கு எண்டுங்கிற பெராமீட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 5 ஸ்பேசஸ் விட்டுருமா? 5 ஸ்பேசஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். 10 + 1 11 ஆயிருமா? 11 less than or equal to 15 ட்ரூ. 11 பிரிண்ட் பண்ணிடுமா? 5 ஸ்பேசஸ் விடுமா? 11 + 1 12.
12 is less than or equal to 15. Yes, 12 print பண்ணிரு 5 spaces விடு. 12 plus 1 13. 13 is less than or equal to 15. Yes, 13 print பண்ணிரு 5 spaces விடு. 13 plus 1 14. 14 is less than or equal to 15. Yes, 14 print பண்ணிட்டு என்ன பண்ணும் 5 spaces விடு. 14 plus 1 15. 15 is less than or equal to 15. Yes, 15 print பண்ணிட்டு 5 spaces விட்டுரு. I equal to I plus 1 எவ்வளோ 15 plus 1 16. 16 is less than or equal to 15. Condition false. Falseன்னு இப்போ என்ன ஆயிரும் எல்ஸுக்கு வரும். எல்ஸில் என்ன இருக்குது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதில் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. வித்தின் டபுள் கோட்ஸில் என்ன மெசேஜ் இருக்குது பேக்ஸ்லாஷ் என்ன நியூ லைனில் வேல்யூ ஆஃப் ஐ வென் த லூப் எக்ஸிட் அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஐனுடைய வேல்யூ லாஸ்ட்டாக என்னது 16. ஏன் இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒயில் லூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுக்கறதுக்கு எண்டுங்கிற பெராமீட்டர் யூஸ் பண்ணோம். ஆனால் எல்ஸில் வந்து நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுக்கறதுக்கு எந்த பெராமீட்டரும் யூஸ் பண்ணல. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஒயில் இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தனியாக நம்ம /t யூஸ் பண்ண முடியாது. அதனால் எண்டுங்கிற பெராமீட்டர் கொடுத்துருக்குறோம். எல்ஸில் இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுக்குற மெசேஜில் அப்படியே எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ டபுள் கோட்ஸில் நம்ம ஏதாவது மெசேஜ் கொடுத்தோம்னா அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் எஸ்கேப் சீக்வன்ஸ் கொடுத்து மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஆனால் எந்த மெசேஜும் இல்லாமல் தனியாக எஸ்கேப் சீக்வன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா எண்டுங்கிற பெராமீட்டரை நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் இஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப். ஃபார் லூப் அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்பவே ஈஸியஸ்ட் லூப். இட் இஸ் ஆல்சோ an என்ட்ரி செக் லூப். ஃபார் லூப்பு என்ட்ரி செக் லூப். அப்போ கண்டிஷன் எங்கே இருக்கும் பிகினிங்லேயே இருக்கும். த கண்டிஷன் இஸ் செக்டு இன் த பிகினிங். கண்டிஷன் எங்கேயே செக் பண்ணிடுவாங்க பிகினிங்லேயே செக் பண்ணிடணும். அந்த பாடி ஆஃப் த லூப் தட் இஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் block 1 இஸ் எக்ஸிக்யூட்டட் இஃப் இட் இஸ் ஒன்லி ட்ரூ. பாடி ஆஃப் த லூப் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது. அதர்வைஸ் த லூப் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா பாடி ஆஃப் த லூப்பை என்ன பண்ணாது எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அதனுடைய சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபார் counter variable in sequence statements block 1 else statements block 2. இந்த else portion வந்து ஆப்ஷனல் காட்டிக்கு அதை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்காமே விட்டுறலாம் ப்ரோக்ராமில். பட் சின்டாக்ஸ் எழுதும்போது நீ கண்டிப்பாக எழுதணும். பாருங்கள் அது சின்டாக்ஸில் ஃபாருங்கிறது கீவேர்டு. கவுண்டர் வேரியபிள் இஸ் நத்திங் பட் கண்டிஷன் வேரியபிள் ஆர் கண்ட்ரோல் வேரியபிள். இன் சீக்வன்ஸ் இன்னுங்கிறது கீவேர்டு. சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இனிஷியல் வேல்யூ எண்டு வேல்யூ ஸ்டெப் வேல்யூ கொடுப்போம். அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவையும் கண்ட்ரோல் வேரியபிள் எடுத்துகிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் block 1 எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அந்த கவுண்டர் வேரியபிளில் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ ஃபைனல் வேல்யூ வர வரைக்கும் என்ன பண்ணோம் ரிப்பீட்டடாக அந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணோம். கவுண்டர் வேரியபிள் ஃபைனல் வேல்யூ வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும் லூப்பை விட்டு வெளியே வந்து எல்ஸ் கொடுத்துருந்தோம்னா எல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் block 2 எக்ஸிக்யூட் பண்ணோம். The counter variable mentioned in the syntax is similar to the control variable that we used in the for loop of C++. C++ல நம்ம எப்படி ஃபார் லூப்பில் கண்ட்ரோல் வேரியபிள் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி பைத்தானில் கவுண்டர் வேரியபிள்ங்கிறது. And the sequence refers to the initial, final and increment value. ஸோ நம்ம சின்டாக்ஸில் பார்த்தோம் இல்லையா அதில் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது எதை நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னா அங்கே நம்ம இனிஷியல் வேல்யூ கொடுக்கணும் ஃபைனல் வேல்யூ கொடுக்கணும் இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுக்கணும். யூஸ்வலி இன் பைத்தான் ஃபார் லூப் யூசஸ் the range function in the sequence to specify the initial, final and increment values. பைத்தானில் ஃபார் லூப்பில் அந்த சீக்வன்ஸில் நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அந்த ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்னென்ன வேல்யூஸை ஸ்பெசிஃபை பண்ண முடியும் இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ இன்க்ரிமெண்ட் வேல்யூவை நம்ம ஃபார் லூப்பில் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அப்போ ஃபார் லூப்பில் நம்ம இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ இன்க்ரிமெண்ட் வேல்யூ சீக்வன்ஸில் கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ரேஞ்ச் ஜென்ரேட்ஸ் எ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டார்ட் டில் ஸ்டாப் -1. ஸோ ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா அது லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை எதுலேருந்து நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம ஸ்டார்டிங் வேல்யூவில் என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூலேருந்து
ஃபைனல் வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த ஃபைனல் வேல்யூ -1 அப்படிங்கிறத எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் வேல்யூ 1ன்னு கொடுக்குறேன், ஃபைனல் வேல்யூ 10ன்னு கொடுக்குறேன். அப்போ எதுலேருந்து எடுத்துக்கோ? 1லிருந்து ஃபைனல் வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க? ஸ்டார்ட் டில் ஸ்டாப் -1. ஸ்டார்ட்னா 1 எடுத்துக்கோ, ஃபைனல் வேல்யூ என்ன பண்ணும்? ஸ்டாப் -1. அப்போ ஃபைனல் -1 என்ன சொன்ன? 10. 10 -1 எவ்வளோ எடுத்துக்கோ? 9. பைத்தானில் எப்போவுமே என்ன பண்ணும்? ஸ்டார்டிங் வேல்யூ அப்படியே எடுத்துக்கும், ஃபைனல் வேல்யூவை 1 மைனஸ் பண்ணி தான் எடுத்துக்கும். The syntax of range is as follows. range ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். range start, stop, ஸ்டெப்பு. ஸ்டெப்புங்கிறது எதில் கொடுத்துருக்குறாங்க? ஸ்கொயர் ப்ராக்கெட்டில். அப்போ ஸ்டெப்புங்கிறது ஆப்ஷனல். வேர் ஸ்டார்ட் ரெஃபர்ஸ் டு த இனிஷியல் வேல்யூ. ஸ்டார்ட்டுங்கிறது இனிஷியல் வேல்யூ கொடுக்கறதுக்கு. ஸ்டாப் ரெஃபர்ஸ் டு ஃபைனல் வேல்யூ. ஸ்டாப்புங்கிறது ஃபைனல் வேல்யூ. ஸ்டெப்பு ரெஃபர்ஸ் டு இன்க்ரிமெண்ட் வேல்யூ. திஸ் இஸ் ஆப்ஷனல் பார்ட். ஸ்டெப்புங்கிறது என்னது? இன்க்ரிமெண்ட் வேல்யூ. இது ஆப்ஷனல் பார்ட்டு. ஸ்டெப்புங்கிறது நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமே விட்டுறலாம். கொடுத்தோம்னா எவ்வளோ ஸ்டெப் கொடுக்குறோமோ அவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். கொடுக்கல அப்படின்னா ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் 6.8 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். 6.8 ஃபுல்லாக ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் range 1, 30, 1. சின்டாக்ஸ் படி பாருங்கள். ரேஞ்சுங்கிறது கீவேர்டு, 1ங்கிறது ஸ்டார்ட் வேல்யூ, 30ங்கிறது ஸ்டாப் வேல்யூ, 1 அப்படிங்கிறது ஸ்டெப் வேல்யூ. அப்போ இதில் ஸ்டார்ட் வேல்யூ என்னது? 1. 30ங்கிறது ஸ்டாப் வேல்யூ. நம்ம ஸ்டாப் வேல்யூ எது வரைக்கும் எடுத்துக்கணும்? ஸ்டாப் -1 வரைக்கும் எடுத்துக்கணும். அப்போ 1லிருந்து ஸ்டாப் -1னா 30 -1 எவ்வளவு? 29. அப்போ 1லேருந்து 29 எடுத்துக்கும். ஸ்டெப் வேல்யூ என்னது? 1. அப்போ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். அப்போ எப்படி வரும்? ஃபஸ்ட்டு 1 வரும், 1ஓட 1 ஆட் பண்ணோம்னா 2 வரும் செகண்டு, 2ஓட 1 ஆட் பண்ணோம்னா 3. அப்படியே 1 ஆட் பண்ணி எது வரைக்கும் வரும்? ஃபைனல் வேல்யூ 29 வரைக்கும் வரும். We'll start the range of values from 1 and end at 29. Second example, range 2, 30, 2. இதில் 2 அப்படிங்கிறது என்னது? ஸ்டார்ட் வேல்யூ. 30ங்கிறது ஸ்டாப் வேல்யூ. ஸ்டெப் வேல்யூ எவ்வளவு? 2. அப்போ 2ல் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் வேல்யூ 30 கொடுத்துருக்காங்களா? 30 - 2 என்ன ஆயிரும்? நம்மளுக்கு ஸ்டெப் வேல்யூ என்ன கொடுத்துருக்குமோ அதை தான் மைனஸ் பண்ணணும். 30 - 2 என்ன ஆகுது? 28 வரைக்கும். அப்போ எதுலேருந்து? 2லிருந்து 28 வரைக்கும் இருக்கும். எவ்வளோவா இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும்? 2 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். அப்படின்னா 2, 4, 6, 8 up to 28 வரைக்கும் வரும். We'll start the range of values from 2 and end at 28. Next example, range 30, 3, -3. 30ங்கிறது ஸ்டார்ட் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ என்னது? ஸ்டாப் வேல்யூ என்னது? 3. ஸ்டெப் வேல்யூ எவ்வளவு? -3. எப்படி எடுத்துக்க சொல்லுங்கள்? 30. அடுத்தது அதில் -3 மைனஸ் பண்ணுங்கள், என்ன வரும்? 27. அதுக்கப்புறம் -3 கொடுத்தோம்னா 24. இது எது வரைக்கும் வரும்? எது வரைக்கும் வரும்? ஸ்டாப் -3. கடைசியாக நம்மளுக்கு 6 வரும். 6 - 3 எவ்வளவு? 3. புரிஞ்சுதா? அப்போ எது வரைக்கும் வரும் நம்மளுக்கு? 33 வரக்கூடாது. 6 - 3 3 வந்துடும். அப்போ 3 வரக்கூடாது. நம்மளுக்கு என்ன வரணும்? 6 வரைக்கும் வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? 30லிருந்து 3 மைனஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன வரணும்? 6 வரைக்கும் வரணும். லாஸ்ட் ஒன், ரேஞ்ச் ஆஃப் 20. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தா அப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூ இல்லை, ஸ்டெப் வேல்யூவும் இல்லை. ஒன்றா என்ன மட்டும் இருக்குது? 20 மட்டும்தான் இருக்குது. அப்போ இப்படி கொடுத்தோம்னா டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் வேல்யூ என்னென்னு எடுத்துக்கு? 0. அப்புறம் ஸ்டாப் வேல்யூ என்னென்னு எடுத்துக்கு? 20. ஸ்டெப் வேல்யூ என்னென்னு எடுத்துக்கு? டிஃபால்ட்டாக 1ன்னு எடுத்துக்கும். அப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்டாப் -1 அப்படின்னா 20 - 1 19.
19 வரைக்கும் எடுத்துக்கு. ஸ்டெப் வேல்யூ என்னது 1. அப்போ எப்படி வரும் 0 1 2 3 4 அப் டு எது வரைக்கும் வரும் 19 வரைக்கும் வரும். We'll consider this value 20 as the end value and starts the range count from 0 to 19. Remember, always range will work till stop minus 1 value only. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டாப் வேல்யூவில் பைத்தான் என்ன எடுத்துக்கும் -1ன்னு எடுத்துக்கும். The flow chart illustrates for loop execution. கொடுத்துருக்கிற ஃப்ளோ சார்ட் நம்மளுக்கு ஃபார் லூப்னுடைய எக்ஸிக்யூஷனை இல்லுஸ்ட்ரேட் பண்ணுது. ஃபஸ்ட் என்ன பண்ணும், ஃபார் லூப்குள்ளே என்ட்ரு ஆகும். லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆச்சான்னு பார்க்கும். தட் இஸ் ஸ்டாப் வேல்யூ ரீச் ஆயிடுச்சான்னு பார்க்கும். இல்லை, அப்போ ஸ்டார்ட் வேல்யூ எடுத்துகிட்டு என்ன பண்ணும், பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். மறுபடியும் ஸ்டாப் வேல்யூ வந்துச்சான்னு பார்க்கும். இல்லை, மறுபடியும் பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். இது மாதிரி எது வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும், அந்த ஸ்டாப் வேல்யூ நம்மளுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ஸ்டாப் வேல்யூ வந்த உடனே என்ன ஆயிரும், நம்மளுக்கு லூப்பை விட்டு வெளியே வந்துடும். புரிஞ்சுதா? லாஸ்ட் ஐட்டம் ரீச் இஸ் நத்திங் பட் லாஸ்ட் வேல்யூ. லாஸ்ட் வேல்யூ வந்துருச்சா அப்படின்னு பார்க்கும். இல்லை அப்படின்னா பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். எது வரைக்கும், அந்த லாஸ்ட் வேல்யூ வர வரைக்கும் பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். லாஸ்ட் வேல்யூ வந்த உடனே என்ன ஆயிரும், எஸ்னா என்ன ஆயிரும், லூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிரும். எக்ஸாம்பிள் 6.9. ப்ரோக்ராம் டு illustrate the use of for loop to print single digit even number. ஹேஷில் ஸ்டார்ட் பண்ணிக்கு. இது கமெண்ட் லைனு. இது என்ன ப்ரோக்ராமு, ஃபார் லூப் யூஸ் பண்ணி சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம். சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர்னால் 2 4 6 8. 10 வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அது 2 டிஜிட்டு இல்லையா? இப்போ சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பரை பிரிண்ட் பண்ணுறது. சரி பாருங்கள், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2, 10, 2. இதில் ஃபாருங்கிறது கீவேர்டு, ஐங்கிறது கவுண்டர் வேரியபிள், இன்னுங்கிறது கீவேர்டு, ரேஞ்சுங்கிறது ரேஞ்ச் ஃபங்க்ஷன், சீக்வன்ஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய ரேஞ்ச் ஃபங்க்ஷன். அதில் 2 அப்படிங்கிறது ஸ்டார்ட் வேல்யூ, 10 அப்படிங்கிறது ஸ்டாப் வேல்யூ, 2 அப்படிங்கிறது ஸ்டெப் வேல்யூ. ஸ்டார்டிங் வேல்யூ எவ்வளவு 2, ஸ்டாப் வேல்யூ எவ்வளவு 10, ஸ்டெப் வேல்யூ எவ்வளவு 2. அப்போ லாஸ்ட்டு நம்ம பார்த்துருக்குறோம், ஸ்டாப் வேல்யூ என்ன எடுத்துக்கும் -1. இங்கே நம்ம ஸ்டெப் 2 கொடுத்தோம்னா இப்போ என்ன ஆயிரும் -2ன்னு எடுத்துக்கும். 10 - 2ன்னு எவ்வளோ வரைக்கும் எடுத்துக்கும், 8 வரைக்கும். அப்போ 2லேருந்து 8 வரைக்கும் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு 2ங்கிற வேல்யூ ஐக்கு எடுத்துக்குமா, எடுத்துகிட்டு உள்ளே வரும். பிரிண்ட் ஐனுடைய வேல்யூ 2வை பிரிண்ட் பண்ணிடுமா. எண்டில் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், ஒரு சிங்கிள் ஸ்பேஸை விட்டுரும். விட்டுட்டு இப்போ என்ன ஆகும், 2வோட ஸ்டெப் வேல்யூ 2 இருக்குதா, 2 + 2 என்ன ஆகும் 4 ஆகுமா. 4 எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே வருமா, 4ஐ பிரிண்ட் பண்ணுமா, ஒரு ஸ்பேஸை விடுமா. 4 + 2 என்ன ஆயிரும் 6 ஆயிருமா. 6ஐ பிரிண்ட் பண்ணுமா, ஒரு ஸ்பேஸை விட்டுருமா. 6 + 2 என்ன ஆகும் 8 ஆகும். ஸோ 8ஐ பிரிண்ட் பண்ணிடுமா, ஒரு ஸ்பேஸை விடுமா. இப்போ 10 ஆகுமா. 10ங்கிறது இல்லை, 8 வரைக்கும் தான். அப்போ லூப்பை விட்டு டெர்மினேட் ஆயிரும். இப்போ கிடைச்ச அவுட்புட்டு 2 4 6 8. இந்த ஃபார் லூப்பில் ஸ்டார்ட் வேல்யூ 2, எண்ட் வேல்யூ தட் இஸ் ஃபைனல் வேல்யூ நம்ம என்ன கொடுக்கணும் 10ன்னா, ஸ்டெப் வேல்யூ 2 கொடுத்தங்காட்டிக்கு 10 - 2 என்ன ஆயிரும் நம்மளுக்கு 8. இப்போ 2லேருந்து 8 வரைக்கும் எடுத்துக்கும். Following is an illustration using else part in for loop. ஸோ கொடுத்துருக்கூடிய ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா ஃபார் லூப்பில் எல்ஸ் பார்ட்டை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.10. ஹேஷ் ப்ரோக்ராம் டு illustrate the use of for loop to print a single digit even number with else part. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 6.9ல் பார்த்த அதே சேம் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ப்ரோக்ராமோட எல்ஸ் பார்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிறாங்க. பார்க்கலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2, 10, 2. ஃபாருங்கிறது கீவேர்டு, ஐங்கிறது கவுண்டர் வேரியபிள், இன்னுங்கிறது கீவேர்டு, ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், ஸ்டார்ட் வேல்யூ 2, ஸ்டாப் வேல்யூ 10, ஸ்டெப் வேல்யூ 2. இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ 2, ஸ்டாப் வேல்யூ 10, ஸ்டெப் வேல்யூ 2. 10 - 2 என்னது 8 வரைக்கும் எடுத்துக்கும். ஓகே, 2 4 6 8 வரைக்கும் எடுத்துக்கும். ஏன்னா ஸ்டெப் 2 2ன்னு கொடுத்துருக்குறோம் இல்லையா. சரி, ஃபஸ்ட் ஐக்கு 2 எடுத்துக்குமா. 2 எடுத்துகிட்டு ஐயை பிரிண்ட் பண்ணிடு, ஒரு ஸ்பேஸை விடு. அடுத்தது 2 + 2 4 ஆகுமா. 4ஐ பிரிண்ட் பண்ணிடு, ஒரு ஸ்பேஸ் விடு. 4 + 2 6 ஆகுமா. 6ஐ பிரிண்ட் பண்ணிடு, ஒரு ஸ்பேஸ் விடு. 6 + 2 என்ன ஆயிரும் 8 ஆகும். 8ஐ பிரிண்ட் பண்ணிடு, ஒரு ஸ்பேஸ் விடும். 10 ஆகும். ஸோ இருக்கிறதே ஸ்டாப் வேல்யூ எது வரைக்கும் 8 வரைக்கும் தான். இப்போ 10 இல்லை. அப்போ எங்கே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகி எல்ஸுக்கு வரும்.
எல்ஸில் என்ன இருக்குது பிரிண்ட்டில் நியூ லைனில் எண்ட் ஆஃப் த லூப். அப்போ என்ன அவுட்புட் கிடச்சிச்சு 2 4 6 8 நெக்ஸ்ட் லைனில் எண்ட் ஆஃப் த லூப். நோட்டு: in Python, indentation is important in loop and other control statements. பைத்தானில் பார்த்தோம் அப்படின்னா இண்டென்டேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட் லூப்லையும் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும். ஏன்னா லூப்லையும் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் என்ன வருது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. Indentation only creates blocks and sub-blocks like how we create blocks within a set of curly braces in languages like C, C++, etc. Cலையும் C++லையும் ஒரு block of code நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் பைத்தானில் பிளாக்கையோ இல்லைனா சப் பிளாக்கையோ நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இண்டென்டேஷன் இஸ் நத்திங் பட் உள்ளே தள்ளுறது. மற்ற ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஒரு 4 ஸ்பேஸோ 5 ஸ்பேஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அதே சேம் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் எல்லா பிளாக்குக்கும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக்குக்கு நீ 5 ஸ்பேசஸ் கொடுத்தேன்னா அடுத்த பிளாக்குக்கும் நம்ம என்ன தான் பண்ணணும் 5 ஸ்பேசஸ். நீ எத்தனை பிளாக் யூஸ் பண்ணாலும் அதுக்கு எவ்வளோ ஸ்பேசஸ் தான் கொடுக்கணும் 5 ஸ்பேசஸ் தான் கொடுக்கணும். பைத்தானில் இண்டென்டேஷன் பண்ணி கொடுத்தோன்னாவே அது என்னது பிளாக். Here is another program which illustrates the use of range to find the sum of numbers 1 to 100. ஸோ இன்னொரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராமில் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 1 to 100 இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸனுடைய சம்மை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் 6.11 ஹேஷ் ப்ரோக்ராம் டு கால்குலேட் த சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 100. ஸோ ஹேஷில் ஸ்டார்ட் பண்ண கமெண்ட் லைனு இது என்ன ப்ரோக்ராமு 1 to 100 இருக்கக்கூடிய நம்பர்ஸை சம் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் n ஈக்குவல் டு 100. n-க்கு 100ங்கிற இனிஷியல் வேல்யூ கொடுத்தாச்சு. சம்முக்கான இனிஷியல் வேல்யூ என்னது 0. ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் கவுண்டருங்கிறது வேரியபிள், கவுண்டர் வேரியபிள். இன்னுங்கிறது கீவேர்டு. ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் வேல்யூ எவ்வளவு 1, ஸ்டாப் வேல்யூ என்னது n+1. அப்போ ஸ்டார்ட் வேல்யூ 1, ஸ்டாப் வேல்யூ எவ்வளவு என்னென்ன எவ்வளோ 100 மைனஸ் 1 எவ்வளவு 99. நம்ம தான் பார்த்துருக்குறோம் எப்போவுமே ஸ்டாப் வேல்யூ -1 வரைக்கும் தான் எடுத்துக்கோ பைத்தான். அப்போ என்னுடைய வேல்யூ 100 மைனஸ் 1 99 + 1 100. அப்போ 1லேருந்து 100 வரைக்கும் எடுத்துக்கோ. ஓகேவா? ஃபஸ்ட்டு கவுண்டருக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கோ 1ன்னு எடுத்துகிட்டு சம் கால்குலேட் பண்ணுமா. சம் ஈக்குவல் டு சம்மில் என்ன வேல்யூ இருக்குது 0 ப்ளஸ் கவுண்டரில் என்ன வேல்யூ இருக்குது 1. 0 + 1 1. இப்போ சம்னுடைய நியூ வேல்யூ 1 ஆயிருமா. முடிச்சுட்டு மறுபடியும் எங்கே வரும் கவுண்டருக்கு நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோ 2 எடுத்துக்கும். ஏன்னா இங்கே ஸ்டெப் வேல்யூ எதுவும் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கோ 1ன்னு எடுத்துக்குங்கிறது பார்த்துருக்குறோம். இப்போ கவுண்டருக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கோ 2 எடுத்துக்கும். கால்குலேட் பண்ண சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் கவுண்டர். சம்னுடைய லாஸ்ட் வேல்யூ 1 + 2 என்ன ஆயிரும் 3. இப்போ சம்னுடைய வேல்யூ நியூ வேல்யூ என்னது 3. இப்போ மறுபடியும் கவுண்டர் 1 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் 3 ஆகும். லாஸ்ட்லேயே சம்னுடைய வேல்யூ 3 + 3 6. இப்போ சம்னுடைய நியூ வேல்யூ 6 ஆயிரும். இப்போ கவுண்டர்னுடைய வேல்யூ 4 ஆகும். சம்மில் 6 இருந்தது, கவுண்டர்னுடைய வேல்யூ 4 6 + 4 10 ஆயிரும். இப்போ மறுபடியும் கவுண்டர் 1 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 5 ஆகும். சம்மில் லாஸ்ட் வேல்யூ 10 இருந்தது, கவுண்டருடைய வேல்யூ 5 ஆகும். 10 + 5 15. இப்படியே ஒவ்வொரு டைமும் இன்க்ரிமெண்ட் ஆகி சம்னுடைய வேல்யூ நம்மளுக்கு ஆட் பண்ணிகிட்டே வரும் அப் டு எது வரைக்கும் 100 வரைக்கும். ஓகே, இப்போ 101 வரும்போது என்ன ஆயிரும் நம்மளுக்கு கவுண்டரில் அந்த வேல்யூ இருக்காது. அப்போ என்ன ஆயிரும் ஃபால்ஸ் ஆகி இந்த லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது வித்தின் டபுள் கோட்ஸில் மெசேஜ் இருக்குது சம் ஆஃப் 1 until %d : %d. அதுக்கப்புறம் % ஆஃப் n, sum. இந்த இடத்துல %d அப்படிங்கிறது டேட்டா டைப்பு, இன்டீஜர் டேட்டா டைப்பு. சி ப்ரோக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம C++ பார்த்துருக்குறோம். C++ல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப்போடு டிக்ளேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் int a, b, float a, b, கேரக்டர் a, b அப்படின்னு நம்ம டேட்டா டைப் கொடுத்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் சி லாங்குவேஜில் டேட்டா டைப்பு நம்ம இன்ட்டுக்கு பதிலாக %dன்னு கொடுப்போம், ஃப்ளோட்டுக்கு பதிலாக %fன்னு கொடுப்போம், கேரக்டருக்கு %sன்னு கொடுப்போம்.
அப்போ இந்த இடத்துல பர்சன்டேஜ் டி அப்படிங்கிறது என்னது, இன்டீஜர் வேல்யூ. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் டி எதனுடைய வேல்யூ எடுத்துக்கும், என்னுடைய வேல்யூ எடுத்துக்கும். செகண்ட் பர்சன்டேஜ் டி எதனுடைய வேல்யூ எடுத்துக்கும், சம்மனுடைய வேல்யூ எடுத்துக்கும். அப்போ என்ன அவுட்புட் கிடைக்கும், சம் ஆஃப் 1 until பர்சன்டேஜ் டினா என்னில் இருக்கக்கூடிய வேல்யூ, என்னில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னது 100, கோலன் அப்படியே பிரிண்ட் ஆயிரும். அடுத்த பர்சன்டேஜ் டி எதனுடைய வேல்யூ எடுத்துக்கும், சம்மனுடைய வேல்யூ எடுத்துக்கும். சம்மில் என்ன வேல்யூ இருக்கும், 1லேருந்து 100 வரைக்கும் ஆட் பண்ண வேல்யூ, தட் இஸ் 5050 டிஸ்பிளே பண்ணிடும். In the above code, n is initialized to 100. ஸோ இந்த above ப்ரோக்ராம் கோடிங்கில் பார்த்தோம் அப்படின்னா என்னக்கு என்ன வேல்யூ இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்காங்க 100, சம்முக்கு என்ன இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்காங்க 0. The for loop starts executing from 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா. For every iteration the value of sum is added with the value of counter variable and stored in sum. ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு என்ன பண்ணும், சம்மனுடைய வேல்யூவை கவுண்டர் வேல்யூவோட ஆட் பண்ணி மறுபடியும் சம்மிலேயே ஸ்டோர் பண்ணிடும். Note that the for loop will iterate from 1 till the upper limit -1. for loop எத்தனை ஐட்ரேஷன் வரும், 1லிருந்து அப்பர் லிமிட் -1. அப்பர் லிமிட் என்ன கொடுத்துருக்குறோம் 100. 100 -1 எது வரைக்கும் எடுத்துக்கும், 99 வரைக்கும் எடுத்துக்கும். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் 99 கொடுத்துட்டு +1 சேர்ந்து கொடுத்தனால 99 + 1 என்ன ஆயிரும் 100 வரைக்கும் எடுத்துக்கும். அப்போ எவ்வளோ ஐட்ரேஷன் நடந்திருக்கும், 1லிருந்து 100 வரைக்கும் நடந்திருக்கும். நோட்டில் பாருங்கள், range can also take values from string, list, dictionary, etc. which will be dealt in the later chapters. ஸோ ரேஞ்சில் நம்ம என்னவும் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் வேல்யூவும் கொடுக்கலாம், லிஸ்ட் வேல்யூவும் கொடுக்கலாம், டிக்ஷனரி வேல்யூஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய சாப்டரில் பார்க்கலாம். ஸ்ட்ரிங்குங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.12ல் ப்ரோக்ராம் டு illustrate the use of string in range of for loop. அதாவது ஃபார் லூப்பில் ரேஞ்சில் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ப்ரோக்ராமை ஃபார் வேர்டு இன் கம்ப்யூட்டர், ஃபாருங்கிறது கீவேர்டு, வேர்டுங்கிறது கவுண்டர் வேரியபிள், இன்னுங்கிறது கீவேர்டு, கம்ப்யூட்டர் வித்தின் கோட்ஸில் கம்ப்யூட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது ஸ்ட்ரிங் லிட்ரல் இல்லையா. இப்போ இது நம்ம இங்கே ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரேஞ்ச் எதுவுமே ரேஞ்சுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துட்டோம், ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வேர்டுக்கு என்ன கேரக்டர் எடுத்துக்கும், சிங்கிற கேரக்டர் எடுத்துக்கும். எடுத்துகிட்டு உள்ள வருமா, பிரிண்ட் வேர்டில் என்ன இருக்குது, சியை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடும். எண்ட் ஈக்குவல் டு வித்தின் சிங்கிள் ஸ்பேஸோடு கொடுத்துருக்காங்க, அப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டுரும். அடுத்தது வேர்டுக்கு என்ன எடுத்துக்கும், ஓ எடுத்துக்கும், ஓவை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விடும். அடுத்தது எம் எடுத்துக்கும், எம்மை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விடும். பியை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ், யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ், டீயை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ், ஈயை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ், ஆரை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ். இப்போ அதோட முடிஞ்சுதா, வேறு எதுவுமே இல்லைன்னா அடுத்தது எங்கே வந்துடும், முடிஞ்ச உடனே எல்ஸுக்கு வந்துடும். எல்ஸில் என்ன இருக்குது, நியூ லைனில் எண்ட் ஆஃப் த லூப்புன்னு கிடைக்கும். அப்போ அவுட்புட்டு சி ஸ்பேஸ், ஓ ஸ்பேஸ், எம் ஸ்பேஸ், பி ஸ்பேஸ், யூ ஸ்பேஸ், டி ஸ்பேஸ், இ ஸ்பேஸ், ஆர், நெக்ஸ்ட் லைனில் எண்ட் ஆஃப் த லூப். ஓகே, the next topic we will see in the next class. Today's homework, first one, write a Python program to display Fibonacci series 0, 1, 1, 2, 3, 5 up to n terms வரைக்கும் Fibonacci series நீங்கள் ப்ரோக்ராம் எழுதணும். செகண்டு, write a Python program to display sum of natural numbers up to n. sum of natural numbersனால் 1 + 2 + 3 + up to n வரைக்கும். ஃபஸ்ட்டு n கெட் பண்ணிக்கங்க, இன்புட்டாக எவ்வளோ டேர்ம் வேணுங்கிறது கெட் பண்ணிவிட்டு அவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை நீ என்ன பண்ணணும், சம் பண்ணி காமிக்கணும். தேர்டு வந்து ரைட் அ ப்ரோக்ராம் டு செக் இஃப் த கிவன் நம்பர் இஸ் அ palindrome ஆர் நாட். அதாவது ஒரு நம்பரை கெட் பண்ணிக்கிறோம், அந்த நம்பர் palindrome நம்பராக இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் எழுதணும். palindromeனா என்ன அர்த்தம், கெட் பண்ண நம்பரை ரிவர்ஸ் பண்ணால் அதே நம்பர் வந்துச்சுன்னா அது palindrome. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 1, அதை ரிவர்ஸ் பண்ணாலும் 1 2 1 தான் வரும். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸு palindrome நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு, ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் டு செக் இஃப் த இயர் இஸ் லீப் இயர் ஆர் நாட். ஒரு இயரை கெட் பண்ணிவிட்டு அந்த இயர் லீப் இயராக இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஒரு இயரை கெட் பண்ணிவிட்டு 4ஆல் அதை மாடுலஸ் பண்ணோம்னா ரிமைண்டர் 0வாக வந்துச்சுன்னா அந்த இயர் வந்து லீப் இயர். லாஸ்ட் ப்ரோக்ராம், ரைட் அ பைத்தான் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த ஃபாலோயிங் பேட்டர்ன். அவங்க கொடுத்துருக்குற பேட்டர்னை அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஃபார் லூப் யூஸ் பண்ணாலும் சரி, ஒயில் லூப் யூஸ் பண்ணாலும் சரி.
Okay, thank you students. Bye. Stay home, stay safe.